முட்டை ஏற்றுமதி செய்ய அமெரிக்கா விதித்த வரியை குறைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாமக்கல்லில் இருந்து அமெரிக்கா நோக்கி நடைபெறும் முட்டை ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பெரும் வர்த்தக இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வரியை குறைக்க அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மண்டலம் தமிழ்நாட்டின் முக்கிய கோழி வளர்ப்பு மையமாக விளங்குகிறது. இங்கு சுமார் 1100 கோழி பண்ணைகள் இயங்குகின்றன. இப்பண்ணைகள் மூலம் நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த முட்டைகள் உள்நாட்டில் உள்ள பல மாநிலங்களுக்கு அனுப்பப்படுவதோடு தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வழங்கப்படுகின்றன. அதே நேரத்தில் துபாய், கத்தார், ஓமன், பஹ்ரைன் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் போன்ற பல வெளிநாடுகளுக்கும் மாதந்தோறும் சுமார் 15 கோடி முட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த ஏற்றுமதியில் அமெரிக்காவும் ஒரு முக்கிய சந்தையாக இருந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி உயர்வு அறிவித்துள்ளதால் நாமக்கல் முட்டை ஏற்றுமதி நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா என்பது ஒரு பெரிய வர்த்தக சந்தை. அங்கு முட்டை தேவையுள்ள நிலையிலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த வரி நடைமுறையில் உள்ளதால் முட்டை ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு கோழி பண்ணையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சிங்கராஜ் தெரிவித்தார். கடந்த மாதங்கள் யுஎஸ்க்கு ஒரு கன்சைன்மெண்ட் போச்சு, ஒரு 20 கண்டெய்னர் மேல போயிருக்கு. இப்போ இந்த ஆகஸ்ட் 1 இருந்து ட்ரம்ப் அவர்கள் டேரிஃப் வீதத்தை கூட்டுறதுனால போகக்கூடிய முட்டையில் போறது வாய்ப்பில்லை. அதாவது அங்க நமக்கு ரிக்யர்மெண்ட் நீடு இருந்துமே இப்போ நமக்கு இங்கிருந்து அனுப்ப முடியல. காஸ்ட் மேட்ச் ஆகாது. ஏன்னா 15% அதிகமாக வர்றப்ப டியூட்டி அதிகமாக போயிருன்னு வச்சுங்களேன். அதனால அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி மற்ற கண்ட்ரிகள்லாம் நம்ம கல்ஃபு, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி போகிறதுல ரெகுலர் ஏசியூஸில் போயிட்டு இருக்கு. அங்கே வால்யூம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. பட் அதனால இந்த அறிவிப்புனால போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். போன மாதம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாமக்கல்லேருந்து 22 கண்டெய்னர் முட்டை ஏற்றுமதி ஆயிருந்தது யூஎஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணாலும் அங்கே இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வரி விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் சூட் ஆகலைன்னு வைங்களேன். இதே நமக்கு போட்டியாளர்னு பார்த்தீங்கன்னா டர்க்கி, மெக்சிகோ அந்த கண்ட்ரிலேருந்து டர்க்கிலேருந்து போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10% தான் டியூட்டி இருக்குது. ஸோ அவங்க யூஎஸில் இருக்கிற பையர்ஸ்லாம் என்னங்கிறாங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கினா 25% டியூட்டி கட்டணும், அதுக்கு பதில் நாங்கள் டர்க்கிலேருந்து வாங்கிக்கிறோம், அது எங்களுக்கு டியூட்டி 10% தான். நீங்கள் இந்தியாவிலேருந்து டியூட்டிக்கு ஒரு என்ன இதுன்னு நம்ம மத்திய அரசும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணி இந்த டேரிஃப் ஒரு முடிவுக்கு கொண்டாந்தாங்கன்னா பழையபடி 10%ஓ இல்லை இன்னும் அதோட குறைச்சி பண்ணாங்கன்னா இங்கேருந்து திருப்பி ஏற்றுமதி அதிகமாகும். மேலும் இந்த வரி விதிப்பால் முட்டை ஏற்றுமதி முழுமையாக தடைபடும் நிலை ஏற்படும் அபாயம் உள்ளது எனவும் அச்சம் தெரிவித்தார். இதனால் ஏற்றுமதியாளர்கள் பலர் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் குற்றம் தெரிவித்தார். இதற்கான தீர்வாக மத்திய மற்றும் மாநில அரசுகள் அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முட்டை ஏற்றுமதி என்பது நாமக்கல் பொருளாதாரத்திற்கும் இந்தியாவிற்கான வர்த்தக வளர்ச்சிக்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. எனவே இதுபோன்ற வரி உயர்வுகள் தொடர்ந்து அமலுக்கு வந்தால் ஏற்றுமதி தொழில் பாதிப்பு மட்டுமல்லாமல் கோழி பண்ணைகள் நிர்வாகமும் கடுமையாக சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அதனால் நாமக்கல் முட்டை ஏற்றுமதியாளர்கள் வலியுறுத்தும் கோரிக்கைக்கு அரசு சார்பில் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. விரைவில் இந்த நிலை சுமூகமாக முடிந்து முட்டை விரைவில் ஏற்றுமதி செய்து கோழி பண்ணையாளர்களின் கோரிக்கை நிறைவேறும் என்பது நமது கோழி பண்ணையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நாமக்கல்லிலிருந்து நியூஸ் 7 செய்திகளுக்காக எஸ் ராஜு.